என் அண்ணன் இன்னைக்கு எல்லாரையும் ஒட்டுக்க அழ வச்சுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் சைன் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்டாகிராமில் தன்னோட வீடியோஸ் மூலமாக மக்கள் பலரையும் சிரிக்க வச்ச வீடியோ கிரியேட்டர் ராகுல் டிக்கி இப்போ எல்லாரையுமே அழ வைக்கிற விதமாக சாலை விபத்தில் உயிரிழந்தது பலரையும் பேரதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் அழுத்தியிருக்கு. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியை சேர்ந்த 27 வயசாகக்கூடிய நபர் தான் ராகுல் டிக்கி. இவருக்கு சமீபத்தில் கவுந்தம்பாடி பகுதியை சேர்ந்த வேதிகா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க கூட திருமணமானதா சொல்லப்படுது. மாமியார் வீட்டில் இருக்கிற தன்னோட மனைவியை பார்க்க ராகுல் டிக்கி போயிருக்காரு. அப்போ அவர் பைக்ல அதிவேகமா போனதாகவும் கட்டுப்பாட்டை இழந்த பைக் கவுந்தப்பாடி பகுதியில சாலை தடுப்பு சுவர்ல மோதி ராகுல் தூக்கி வீசப்பட்டதுல அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. உடனடியா விபத்து நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ராகுலோட உடலை பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம்ல உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ பிரேத பரிசோதனை முடிஞ்சு அவரோட உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில இப்போ இறுதி சடங்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவரை கடைசியா பார்க்க அவரோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. பைக்கை அதிவேகமா ஓட்டுனதுல கட்டுப்பாட்டை இழந்துதான் விபத்து ஏற்பட்டதாகவும் மேலும் இவர் ஹெல்மெட் அணியாம போனதும் இவரோட உயிரிழப்புக்கு காரணம்னு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில ராகுல் டிக்கியோட தம்பி கிஷோர் மனமுடைஞ்சு அண்ணனோட இறப்பை பத்தி பேசியிருக்கிறது பலரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், யாருக்கும் தெரியாம பல உதவிகள் பண்ணியிருக்கான், 4 படங்கள் சைன் பண்ணியிருந்தான், அண்ணனை டிவில பார்த்து சந்தோஷப்பட்ட நாங்க பிக் ஸ்கிரீன்ல அவரை பார்க்க போறோம்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். ஆனா அண்ணனோட ஆசை நிறைவேறாமலே போயிருச்சு. அண்ணன் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டினா, அதையும் மீறி எப்படி உயிர் போச்சுன்னு தெரியல. விபத்துக்கு அப்புறம் அந்த ஹெல்மெட்டை எங்களால கலட்ட கூட முடியல, அப்படி தலையில லாக் ஆயிருந்துச்சு. எல்லாரையும் சிரிக்க வச்சவன் இப்போ அழ வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி பேசியிருந்தாரு. மேலும் ஹெல்மெட் போடாதது தான் ராகுலோட உயிரிழப்புக்கு காரணம்னு வெளியாகிற செய்திகளுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. என் அண்ணன் இன்னைக்கு எல்லாரையும் ஒட்டுக்க அழ வச்சுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் சைன் பண்ணியிருந்தாரு. எப்பயுமே ஹெல்மெட் போட்டு தான் போவாரு. நேத்து ஹெல்மெட் போட்டு தான் போயிருந்தாரு. ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் உயிர் எப்படா போச்சுன்னு தெரியல. அந்த ஹெல்மெட்டை வந்துட்டு கழட்ட கூட முடியாத அளவுக்கு இருந்தாரு.